அத்தான் சர்பத்து கிளாஸில் சாயை குடிச்சாச்சா? நீங்கள் என்னட்ட ரொம்ப நேரமாக கேட்டுட்டே இருக்குது காலையில் என்ன டிஃபன் என்ன டிஃபன் என்ன டிஃபன். அது நான் உங்களுக்கு ஒன்று உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் போடுவேன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். பார்த்தப்போ இறச்சி வேவுது, தேங்காய் இருக்குதா, வேற எதுவுமே காணல. நானே புட்டுக்குள்ளதா இருக்கும். புட்டா உங்களுக்கு 3 ஆப்ஷன். 1 ஏ புட்டு, பி இடியப்பம், சி ஆப்பம். அப்போ இந்த 3ல் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு. காலையில் தப்பாக ஆன்சர் பண்ணால் பழைய சோறு கிடைக்காது. ஏன் தருவேன் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். நீங்க இன்னும் யோசிக்கலாம், உடனே ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு 1 செகண்ட் டைம் இருக்கு. க்ளூன்னு நான் 3 ஆப்ஷன். நீங்க ஒரு க்ளூ தான் தேங்காய் பாத்தீங்கல்ல, ஆப்பத்துல தேங்காய் ஏதாவது போடுவாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு ஆப்பம்னு சொன்னீங்க? சொல்லுங்க. மேக்ஸிமம் புட்டா இருக்கலாம். புட்டு கிளிக் பண்ணிக்கலாமா? கரெக்ட் ஆன்சர் தானா? கரெக்ட் ஆன்சர் தானா? ஓகேவா? கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு புட்டும் இறச்சி. ஓகே, உங்களுக்கு நல்லா பிடிச்சுமே. இரண்டும் கலந்த கலவை. பீஃப் தான் வச்சேன். கண்ணுக்குட்டியா? அது கொஞ்சம் நீங்கள் எப்போ வாங்கும் போது நிறைய வாங்க மாட்டேங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி தருவேன். 4 கிலோ 5 கிலோ சிக்கன் வாங்கணும்னு தெரியும். சரி, அப்போ இதை ஒன்று ரோஸ்ட் மாட்டாச்சு. நான் ரோஸ்ட்டாக ஒன்று வச்சுல அதையும் குழம்பு வச்சுருக்குறேன். அதான் குழம்பு சிக்கன் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது இடையில ஒரு நாள், இடையில எல்லாத்தையும் ஒரே நாளில் தீர்த்தா எப்படி? நீங்கள் கஷ்டப்பட்டு தான் என்ன சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு தான் என்ன சம்பாதிக்குது. அதை எல்லாத்தையும் ஒரேடியா செலவு பண்ணா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க. ஆனந்தி நல்லா செலவு பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனந்தி பணம்னு பார்க்காம நல்லா செலவு பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தோட அருமை எனக்கு தெரியுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்டாக்கி எதுக்கு சும்மா தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்.